ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம், மாற்றுங்க, ஏதாவது மாற்றுங்க அப்படிங்கிறது. ஸோ மாற்றணும் அப்படிங்கிறதுனா என்னத்தை மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேசலாம். ஸோ சுருக்கமாக நான் சொல்லணும்னா CAT, கேட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சி மாற்றுறது அப்படிங்கிறதுனா உங்களோட சாய்ஸஸை மாற்றுறது. அதாவது நான் ஒரு நாளில் எனக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும், நான் ஒரு பெட்டர் பர்சனாக மாறுறதுக்கு. ஸோ அந்த சாய்ஸஸில் நான் பெஸ்ட்டு சாய்ஸஸ் எனக்கு நான் சூஸ் பண்ணினால்தான் என்னால் அந்த மாற்றத்தை என்கிட்ட கொண்டு வர முடியும். ஒரு உதாரணத்துக்கு, என்ன வேணால் பார்த்தது சாப்பிட்றதுக்கும், கரெக்டாக எங்கள் உடம்புக்கு என்ன நல்லது அது பார்த்து சாப்பிட்றது, என்ன வேணால் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுக்கும், என் உடம்புக்கு என்ன கரெக்டாக இருக்கும் அது போட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் நம்மளோட லைஃப்பில் எவ்ரிடே வரலாம். ஒரு உதாரணத்துக்கு, நான் வேகமாக தூங்கணும், அதுவும் ஒரு சாய்ஸ் தான், ரைட்டா? ஸோ உங்களோட சாய்ஸஸை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். ரெண்டாவது ஆட்டிடியூட். நம்மளோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குது, நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குது. எது இருந்தாலும் என்னால் முடியாது, தெரியாது, இயலாது அப்படிங்கிறது நம்ம சொல்லிகிட்டே போகலாம். காரணமும் அதுக்கு கொடுக்கலாம், அந்த காரணமும் கொஞ்சம் நிஜமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, என்னால் முடியும், நான் செஞ்சு காமிப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் அந்த முடியுங்கிற ஒரு ஆட்டிடியூடை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் மாற்றத்துக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. இல்லைன்னா அதே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பீங்க. அடுத்தது டீங்கிறது உங்களோட தாட்ஸ், எண்ணங்கள். உங்களோட எண்ணங்களை எப்போதுமே மாற்றிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பாசிட்டிவாக யோசிச்சோம்னா எண்ணம் போல் வாழ்வு. அப்போது நமக்கு பாசிட்டிவானதான் ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் நீங்கள் கோத்ரூ பண்ணினீங்கனாலும், இல்லை இதுலேருந்து நான் கற்றுக்கிற லெசன்ஸை எனக்கு கற்றுன்ட்டு கடவுள் எனக்கு இதை விட ஒரு பெட்டர் டே, இதுவும் கடந்து போகும், ஒரு நல்ல நாள் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத உங்களோட தாட்ஸில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் அதை நீங்கள் ஆக்ஷன்ஸில் கொண்டு வந்துடுவீங்க. சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களோட கொண்டு வரும். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களோட சாய்ஸஸை பார்த்துக்கோங்கள, உங்களோட ஆட்டிடியூடை கவனிச்சுக்கோங்க, உங்களோட தாட்ஸை பாசிட்டிவாக மாற்றுங்க. ஒரு பெரிய சேஞ்சை உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களால் கொண்டு வர முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.